நம்ம விஜய் சேதுபதி அண்ணனோட ஏஸ் படம் பார்த்தேன். அதாவது சந்தானம் சொல்கிற மாதிரி ட்ரெய்லரை பார்த்துட்டு போய் படம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டான் போல இருக்குது அப்படின்ட்டு தான் நானும் நினச்சிட்டு போனேன். ட்ரெய்லர் சூப்பராக இருந்து படத்தை போய் பார்த்தாங்க ஒன்றுமே இல்லை. இதை மொத்தமாக எப்படி சொல்லுது, அதாவது மகாராஜா படத்தில் தலைவன் வீட்டுக்குள்ளே மயங்கி கிடப்பார். அப்போ வந்துட்டு பாம்பு வரும், நல்ல பாம்பு வந்து இவருக்கு மேலே ஏறி கிராஸ் ஆகிட்டு போகும். அப்போ மயங்கி கிடக்கூடிய தலைவன் எழுந்திரிடுவார் அந்த பாம்பு போனோன்னே. அந்த மாதிரி இவரை கிராஸ் ஆகி இவர் மயங்கி கிடந்த இவரை எழுப்பி விட்டுரு போனவர் தான் நித்திலன். இப்போ அதே பாம்பு இவரை கிராஸ் ஆகி போகாமல் பொட்டுன்னு இவரை போட்டு மயங்கி கிடந்த இவரோட சோழியை முடித்தா எப்படி இருக்கும்? அந்த பாம்பு தான் ஆறுமுககுமார் முடிச்சு விட்டார். இனி தலைவன் எப்போ எந்திரிக்க போகிறாருன்னு தெரில. இப்போ 96 கதையை வேறு வேண்டான்ட்டாரான். சூர்யாவோட ஃபார்முலாவை இவரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். நிறைய நல்ல கதையை பூரா வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறது. மொத்தத்தில் காமெடியும் இல்லை, டிசப்பாயின்மெண்ட்டு தான். இதே டீமு ஏற்கனவே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு ஒரு காவியத்தை கொடுத்தாங்க. அதையும் இப்படி தான் ட்ரெய்லரை பார்த்துட்டு போனேன். அதுலேயும் ஒன்றுமே இல்லை, இதுலேயும் ஒன்றுமே இல்லை. ஆறுமுககுமார்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பணம் மட்டும் இருக்குது.